அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, வாரத்தின் தலைசிறந்த நாள் ஜும்ஆ என்னும் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை நாம் எப்படி கழிக்கின்றோம்? பள்ளிவாசலுக்கு எப்போது செல்கிறோம்? இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டல் நம் வாழ்வை மாற்றக்கூடியது. வெள்ளிக்கிழமை அதிகாலை முதலே ஒரு அதிசயம் நிகழ்கிறது. நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு முன்பே மாணவர்கள் அங்கே வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வாசலில் நின்று கொண்டு பள்ளிக்கு முதலில் வருபவர் யார், அவருக்கு அடுத்து வருபவர் யார் என்று வரிசைப்படி ஒரு பதிவேட்டில் குறித்து கொள்கிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள், மலக்குகளின் பதிவேட்டில் உங்கள் பெயர் முதல் ஆளாக இடம்பெற்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறோமோ அவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். முதலாவதாக வருபவருக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். இரண்டாவது நபருக்கு ஒரு மாட்டை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். மூன்றாவது நபருக்கு ஒரு கொம்புள்ள ஆட்டை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். நான்காம் நபருக்கு ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஐந்தாம் நபருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். நாம் பல நேரங்களில் தாமதமாக செல்கிறோம். இமாம் அவர்கள் குத்பா உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரில் அமர்ந்து விட்டால் வாசலில் நின்றிருக்கும் மாணவர்கள் தங்கள் பதிவேடுகளை சுருட்டி வைத்துவிட்டு இமாமின் உரையை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதன் பிறகு வருபவர்களுக்கு ஜும்ஆவின் அந்த விசேஷ நன்மைகள் அந்த பதிவேட்டில் எழுதப்படுவதில்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முட்டை தர்மம் செய்த நன்மையாவது நமக்கு கிடைக்க வேண்டாமா? அல்லது வானவர்களின் அந்த விசேஷ பட்டியலில் நம் பெயர் இடம்பெற வேண்டாமா? வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இமாம் வருவதற்கு முன்பே பள்ளிக்கு சென்று வானவர்களின் துவாவை பெற முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ்.